ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா கலாட்டா சேனல். கிளப் மஹிந்திரா மைசூர் பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் நாங்கள் கிளப் மஹிந்திரா மைசூர் போயிருந்தோம். என்னடா இவங்க சேவிங்னு வீடியோ போட்டுட்டு காசு தனியாக செலவழிக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறது எங்களுக்கு புரியுது. நாங்கள் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், நாங்கள் கிளப் மஹிந்திராவில் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ வெக்கேஷனுக்காகவே இந்த சேவிங்கை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வெக்கேஷன் போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். வருஷத்தில் 3-4 வெக்கேஷனாவது எடுத்துருவோம். ஸோ அதுக்காக தான் இந்த கிளப் மஹிந்திரா வாங்கி வச்சுருக்கோம். 25 இயர்ஸ்க்கு எங்கள் வெக்கேஷன் டேக் அண்ட் கேர், அதாவது வெக்கேஷனுக்கு ஸ்டே பண்ணுற இடம் வந்து டேக் அண்ட் கேர். இந்த மாதிரி வெக்கேஷன் வரும்பொழுது நாங்கள் நிறைய சேவ் பண்ணவும் செய்வோம். அதாவது எவ்வளோ கம்மியாக செலவழிக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக செலவு பண்ணுவோம். இது எப்படி பண்ணுவோன்றதை இந்த வீடியோ போக போக சொல்கிறேன். நாங்கள் சென்னை டு மைசூர் வந்தது வந்தே பாரத்தில். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரிசார்ட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் வந்தோம். ஆட்டோ பார்த்தீங்கன்னா கேட் கிட்டேயே இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ செக்யூரிட்டி கிட்டே லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு நாங்கள் மட்டும் நடந்து வரோம். நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். பசங்க ஃபுல் வெக்கேஷன் மூடில் இருக்காங்க போல். அவங்கள கையிலே பிடிக்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்காங்க. இல்லை என்ன வேறு திட்டிக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே பார்த்தாலும் ஈவி கார் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால பேட்ரி சார்ஜிங் போர்ட் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வசதி ரிசார்ட்குள்ளேயும் இருந்தது. நடந்து ரிசப்ஷன் போகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது கிளப் மஹிந்திராவுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி. நிறைய இடங்கள்ல கிளப் மஹிந்திராவுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்காது, டைப் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அந்த இடத்துலலாம் சர்வீஸ் நல்லா இருந்தாலும் இடம் வந்து அவ்வளோ பெருசாக சொல்கிற மாதிரி இருக்காது. இது ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரிசப்ஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் தேவையான இடம் தான். ஏன்னா நாங்கள் 10,000 ஸ்டெப் முடிக்காமல் படுக்கவே மாட்டோம். ஸோ வாக்கிங்க்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்தது. ஒன்றும் இல்லை, சும்மா ரிசப்ஷன்லேருந்து ரூமுக்கு நடந்தாலே நம்மளோட ஸ்டெப்ஸை வந்துட்டு ஒரு 2 தடவை நடந்தால் கம்ப்ளீட் பண்ணிடலாம் போல இருக்குது. பெரிய லாபி, நீட்டான ரிசப்ஷன், பார்க்கவே வந்து இடம் ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருந்தது. என் பசங்க தான் அந்த ப்ளசண்ட்டை வந்து ப்ளசண்ட்டாகவே இருக்க விடாமல் கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்துட்டு இங்கே போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிளப் மஹிந்திரா ரிசார்ட்ஸ்ன்னு வந்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு பஞ்சம் இருக்காது. கண்டினியூஸாக ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நம்ம வந்து வெளியில் போய் தான் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ரிசார்ட்லேயே சூப்பராக டைம் போகும். இப்போ நம்மளை பொட்டு வச்சு வெல்கம் பண்ணி ரூம்ஸ் அலாட் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் பையனும் பொண்ணும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சண்டையை போட்டுட்டு 2 பேரையும் பிரித்து உட்கார வச்சுருக்கேன். அதனால தான் கோவமாக பார்த்துக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் ரூம் எப்போடா கொடுப்பீங்க, போய் அந்த பெட்டில் படுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இங்கே நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த மெமரிஸ்லாம் மறக்கவே முடியாது. ஃபைனலி நம்மளுக்கு ரூம் தந்துட்டாங்க. ஸோ ரூம் பார்க்குறதுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அடுத்த 4 நாளைக்கு இந்த ரூம் தான் எங்களோட வீடாக இருக்க போகுது. ஆனால் இந்த வீட்டில் நான் பெருக்க வேணாம், பெட்டை நீட் பண்ண வேணாம், பாத்திரம் கழுவ வேணாம், சமைக்க வேணாம். நினச்சாலே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ 4 நாள் நமக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான். இப்போ நான் பதட்டமாக போயிட்டுருக்கேன். எதுக்காக தெரியுமா? என் பசங்க வந்து ஆல்ரெடி ரூம்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த ரூமும் வந்துட்டு க்ளீனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க அந்த ரூமை கலைச்சி போடுறதுக்குள்ளே உங்களுக்கு நீட்டாக காட்டணுமே அப்படின்ட்டு தான் ஓடோடி வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வாஷ்ரூம். பின்னாடி இருந்து என் பையன் கத்திக்கிட்டே இருக்கிறான், நான் உள்ளே போகணும் வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு. அவனை வெயிட் பண்ண வச்சுட்டு தான் உங்களுக்கு இந்த வாஷ்ரூமை காட்டிகிட்டு இருக்கேன். நீட் அண்ட் க்ளீனான பாஷான வாஷ்ரூம். ஹேர் ட்ரையர், டவல், டென்டல் கிட், சோப், ஷாம்பூ எல்லாமே இருக்கும். அதுவும் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால தான் எனக்கு கிளப் மஹிந்திரா ரொம்ப பிடிக்கும். ரூம் எப்படி இருக்குமோன்ற அந்த பயமே இல்லாமல் நிம்மதியாக போய் தங்கலாம். ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம துணிமணிகளை நீட்டாக அடுக்கி வச்சிட்டோம்னா ரூமே நீட்டாக இருக்கும். ஆனால் அதை பண்ண மாட்டோம். இதை விட பெட்டிலேருந்து எடுக்கிறது தான் எங்களுக்கு வசதி அப்படின்னு பெட்டிக்குள்ளேயே வச்சுருப்போம். எல்லாம் 4 நாள் கழித்து திரும்பி பேக் பண்ணோம்ல. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். கீழே ஷூ ரேக்கும் இருக்குது. வாங்க ரூமில் நம்மளுக்கு வேறு என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு காஃபி பவுடர், மில்க் பவுடர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீ தூள் எல்லாமே இருக்குது. ஒரு நீட்டான கிங் சைஸ் பெட்டு. ஓரமாக சோஃபா கம் பெட்டும் இருக்குது. டிவி இருக்குது வித் வைஃபை கனெக்ஷன். ஸோ உங்கள் ஹாட்ஸ்டார், ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எதோட பாஸ்வேர்ட்னாலும் போட்டு ஒரு படம் பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். சூப்பரான ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இதுதான் அந்த சோஃபா கம் பெட். அந்த கிங் சைஸ் பெட்டில் ஒரு 3 பேர் படுத்துக்கலாம். சோஃபா கம் பெட்டில் 2 பேர் படுத்துக்கலாம். பட் ஸ்டில் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 3 அடல்ட் தான் அலவுடு. எனக்கு என் பொண்ணு குட்டியாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. இதுதான் எங்கள் ரூமோட பால்கனி வியூ ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஒரு கிளாத் ஹேங்கர் இருக்குது. நம்ம துணி எதுனா காய போட்டுக்கணும்னா காய போட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் இப்படி உட்காந்து அழகாக டீ குடிக்கணும்னா குடிக்கலாம். பேர்ட் சவுண்டும் கேட்குது. அதனால நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீல் கிடைக்கும். வீட்டில் எங்கெங்க நம்மளுக்கு இந்த மாதிரி உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு காஃபிலாம் குடிக்க முடியுது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்தாலாவது இந்த இடத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும். இதோ வந்துட்டாரு எங்களோட ஃபேமிலி மேன். உங்களால் நான், உங்களுக்காக நான்னு வாழ்கிற மனுஷன்.
எங்க லைஃப்ல எல்லாமே பிளான்டா இவ்ளோ நல்லா போயிட்டுருக்குன்னா, அதுக்கு ஒரு மெயின் காரணம் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். ஏன்னா, அவ்ளோ பிளான் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ எப்படியோ ரூம் வந்து கிளீனா இருக்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு தடவ சுத்தி காமிச்சுட்டேன். அத நெனச்சு எனக்கு சந்தோஷம் தான். இந்த ரூம் வந்து கண்டிப்பா இப்படியே இருக்காது. அதோ படுத்துட்டாங்க பாருங்க என் பொண்ணு பெட்டுல ஃபோனோட. லவ் மஹிந்திரா ரூம்ஸ்லலாம் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த டேபிள் கீழ டோர்லாம் இருக்கிறதுனால இதுக்குள்ள ஃப்ரிட்ஜ் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு நெனச்சா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எந்த பொருள்னாலும் எங்கனாலும் இருக்கும். அப்படின்ற மாரி தான் ஃப்ரிட்ஜ் வந்து அந்த கப்போர்ட்குள்ள தாங்க இருந்தது. பார்த்தீங்களா? ஃப்ரிட்ஜ எப்படி ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரிட்ஜ் எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா, நாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பாலு, தயிரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். அண்ட் கூடவே வந்து ஒரு இண்டக்ஷன் குக்கரையும் தூக்கிட்டு வந்துருவோம். ஸோ, நாங்களே வந்து காஃபி போட்டு குடிச்சுப்போம். ஸோ, காஃபிக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா, இங்க காஃபி ஒண்ணு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ரூ. 200 பில் தீட்டுவாங்க. ஸோ, சிக்கனமா இருக்கிறதுக்காக நம்பளே வந்து நம்மளோட ரைஸ் குக்கரையும், பாலையும் எடுத்துட்டு போயிறது. ஸோ, அங்கேயே வந்து பால் காய்ச்சி வேணுன்றப்போ காஃபி, டீ குடிக்கிறது. அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்ட் புரோட்டீன்னு சொல்ற ஒரு மனுஷன். அதனால அவருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முட்டை வச்சு குடுக்குறதுக்கு அந்த ரைஸ் குக்கர யூஸ் பண்ணிப்போம். ஸோ எப்பவுமே நாங்க டிராவல் பண்ணும்பொழுது அந்த ரைஸ் குக்கர் வந்துரும். ஸோ இதுவுமே வந்து ஒரு வகையான சேவிங் தான் எங்களுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டா எடுக்கிறதுனால அநேகமா பிரெட் அண்ட் சீஸ் மாரி சாப்பிட்டுட்டு போயிருவோம். அண்ட் மத்தியானம் தான் லஞ்ச் வந்து நாங்க ஹெவியா எடுப்போம் எப்பவுமே. கிளப் மஹேந்திரான்னு வந்துட்டாலே 3 மீல் பேக்கேஜ் எடுத்துருவாங்க என் ஹஸ்பண்ட் எப்பவுமே. இப்போ நாங்க லஞ்ச் சாப்பிடுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்க லஞ்ச்ல என்னென்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம். தனித்தனியா ஒரு ஒரு மீல் அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்ன்னு பார்த்தோம்னா, ஒண்ணொன்னுத்துக்கும் ₹1000 இருக்கும் புஃபேக்கு பிளஸ் டாக்ஸஸ். இப்படி போனோம்னா, நம்ம வந்துட்டு 3 மீல்க்கு 2400 பெர் பெர்சனுக்கு கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் சீப்பா வொர்க் அவுட் ஆகுற மாரி இருக்கும். பட் ஸ்டில் வந்து காஸ்ட்லி தான். பட் அதுக்கேத்த மாரி வெரைட்டீஸும் நெறையா இருக்கும். இந்த ஒரு மீல் சாப்பிட்டீங்கனாலே, உங்களுக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லா போறோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பசிக்காது. வெஜ், நான்வெஜ் 2மே இருக்கும். இவங்க கன்டினியூஸா நம்மள 3 மீல் எடுக்க சொல்லுவாங்க. பட் நாங்க எப்பவுமே கிளப் மஹேந்திரா போனோம்னா, அவங்க கிட்ட கேட்டுப்போம். எங்களால கன்டினியூஸா 3 மீல் எடுக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நாங்க லஞ்ச் எடுத்தோம்னா, நாளைக்கு டின்னர் எடுத்துக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் நாளைக்கு மார்னிங் எடுத்துக்கிறோன்ற மாரி கேட்போம். ஸோ ஒவ்வொரு மீலுக்கும் நடுவுல ஒரு ஒரு கேப் கிடைக்கிறதுனால, நம்மளுக்கு டைஜஷனுக்கு பிரச்சனை வராது. ஹெல்த் ஹசார்ட்ஸ் எதுவும் வராது. ஏன்னா கன்டினியூஸா இந்த மாரி புஃபே மீல் நம்மளால சாப்பிட முடியாது. ஒவ்வொரு வேளையும் ரொம்ப ஹெவி ஆயிடும். கண்டிப்பா வந்து வயிறு கெட்டு போயிடும். அது இல்லாம நம்ம ரிசார்ட் இருக்க மாட்டோம் இல்லையா? மத்தியான நேரங்கள்ல எங்கேயாவது வெளியில போயிடுவோம். ஸோ அப்ப கண்டிப்பா வந்து ஃபுட் மிஸ் ஆகும். ஸோ அந்த ஃபுட்ட வந்து நாங்க நெக்ஸ்ட் டே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப நாங்க வந்த முதல் நாளே வந்துட்டு அந்த 3 மீல் பேக்கேஜ் எடுத்துட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் செம்ம பசி. அதனால இன்னைக்கு வந்து லஞ்ச்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து லஞ்சுக்கு வந்துட்டோம். இதோட நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட் டின்னருக்கு நாங்க கேட்டிருக்கோம். இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நம்ம பேசி கேட்டு பார்க்கலாம். சில நேரம் ஒத்துப்பாங்க. மத்தபடி 3 மீல் பேக்கேஜ் எடுத்தா 3 மீலையும் கன்டினியூஸா எடுக்கணும்னு தான் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதானே நம்மளும் கம்மியா சாப்பிடுவோம். அதுதான் அவங்களுக்கும் லாபம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ், சிக்கன், மட்டன்னு எல்லா வெரைட்டியும் இருந்தது. இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு பசங்க சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. இது இல்லாம நம்ம 3 மீல் பேக்கேஜ் எடுத்தோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸும் குடுப்பாங்க. ஸோ ஒரு நாள் லஞ்ச் எடுத்தோம்னா, அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னாலே அந்த டே ஃபுல்லாவே நம்மளுக்கு பசிக்காது. அந்த அளவுக்கு ஹெவி ஆயிடும். அதுக்கு மேல நம்ம எங்கருந்து வந்து டின்னர் சாப்பிடுறது? நான்வெஜ்ஜ விட வெஜ் டிஷ் அதிகமா இருக்கும். இல்ல நீங்க ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், அதுக்குமே அங்க ஆப்ஷன்ஸ் நெறையாவே இருக்கும். ஆனா, நம்ம அங்க போயிட்டு ஹெல்தியாலாம் சாப்பிட மாட்டோம். சாப்பிடவும் பிடிக்காது. அங்க அவ்ளோ வெரைட்டீஸ் இருக்கும்பொழுது, நம்ம எங்கருந்து ஹெல்த்த பத்திலாம் யோசிப்போம். டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் யோகர்ட் இருந்தது, ஜூஸஸ் இருந்தது, சாலட்ஸ் எல்லாம் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சின்ன சின்ன கிண்ணத்துல போட்டு வச்சிருந்தாங்க. அது இல்லாம இப்போ டெசர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஐட்டம்ஸ் எல்லாம் இவ்ளோ இருக்குன்னு காட்டுறதுக்கே வந்துட்டு நம்மளுக்கு மூச்சு வாங்குது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அப்பாடான்னு ஆயிடும். ஆனா, நம்மளுக்கு வயித்துல தான் இடம் இருக்காது. இவ்ளோ பொருளையும் அடைச்சிக்கிறதுக்கு. மத்தபடி குடுக்குற காசுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்ப காட்டுனது எல்லாம் தான் வந்து லஞ்ச் மெனு. அவ்வளோதான். ஃபுட்ட வந்து அட்டாக் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாரி ஜென்ரலா மீல் பேக்கேஜ் நாங்க எடுக்கும் பொழுது, எங்களோட பசங்களுக்கு கன்செஷன் கேட்போம். எங்க பையன் வந்து 12 மேல ஆயிட்டதுனால, அவனுக்கு எந்த கன்செஷனும் குடுக்க மாட்டாங்க. அவன அடல்ட் சார்ஜஸ்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அவனுக்குமே வந்து சைல்ட் சார்ஜ் ஆக்க முடியுமா? அப்படின்னு நாங்க கேட்போம். அண்ட் எங்க டாட்டருக்கு வந்து எப்பவுமே சைல்ட் சார்ஜ் தான். ஸோ அவளுக்கு வந்துட்டு சார்ஜே இல்லாம ஆக்க முடியுமா? ஏன்னா அவ அவ்வளவா சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லுவோம். அவ தட்டுல வச்சிருக்கிறத பார்த்துட்டு இவளா சாப்பிட மாட்டான்னு நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலி அவங்க அண்ணனுக்காக மேடம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சுப்பாங்க. திடீர்னு பாசக்கார பிள்ளைங்களாயிடுவாங்கங்க. ஸோ பிளேட் ஃபுல்லா இருக்கிற எல்லா ஐட்டமையும் கொண்டாந்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் உட்காந்துட்டாரு. தட்டு ஃபுல்லா புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சா இருக்கா? அப்படின்னா இது கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் பிளேட் தான். இங்கேருந்து நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்றத பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்ட். ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள என்னென்ன இடம்லாம் கவர் பண்ண முடியுமோ, அந்த இடம்லாம் போய் கவர் பண்ணிட்டு வரலான்ட்டு போய் கொஞ்ச நேரம் ஊர் சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கும் வந்தாச்சு. ஸோ அன்னைக்கு நைட் ரெஸ்ட்டு தான். ஸோ அடுத்த நாள் திரும்பவும் மார்னிங் பஃபே எடுத்துக்கிட்டோம்.
திரும்ப ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்து டின்னருக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் மெனு தான். ஸோ கிளப் மஹேந்திராவில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நம்ம ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும். அங்கே போயிட்டிங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். அங்கே நம்ம பசங்களோட சேர்ந்து நம்மளுமே கேம்ஸ் விளையாடலாம். ஈவினிங் டைமில் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். அது வந்து ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஃபேமிலி கேம்ஸ் நடத்துவாங்க. இல்லைனா கரோக்கே நம்மளை பாட வைப்பாங்க, டான்ஸ் ஆட வைப்பாங்க, டிஜே இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம டைமை வந்து ரொம்ப மெமரபிளாகவும் மறக்க முடியாத தருணங்களை வந்துட்டு இந்த வெக்கேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ வெக்கேஷன்ஸ் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்லேருந்து நம்மளை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி நம்மளை வந்துட்டு ரீஜெனரேட் பண்ணிவிடும். இப்போ 3 மீல்ஸ் தான் கிடைச்சது இல்லையா? மற்ற நாளில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் எங்கே அக்கம் பக்கத்தில் ஹோட்டல் இருக்கோ அந்த இடத்துல நடந்து போய் சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். நடந்து போக முடியலன்னா வண்டி பிடிச்சாவது போவோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு உள்ளே சாப்பிட்றத விட வெளியில் சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக மார்னிங்கில் வந்து ப்ரெட்டு, பீனட் பட்டர், சீஸ் அந்த மாதிரி வச்சு ஓட்டிடுவோம். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் எடுப்போம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டும்தான். அதுவுமே ரைஸ் குக்கர் எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மேகி செஞ்சு கொடுத்துருவேன் என் பசங்களுக்கு. வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நம்மளால் இன்ஸ்டண்ட்டாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மேகி தான். அண்ட் பசங்களும் வந்துட்டு எந்த ஃபஸ்ஸும் பண்ணாமல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டிப்போம். ஸோ இப்படி பண்ணும்பொழுது நம்ம வெக்கேஷன் டைமில் நம்மளுடைய பணத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். இந்த மாதிரி புது ஊருக்குலாம் போனோன்னா எவ்வளோ தூரம் நடந்து போக முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து போக ட்ரை பண்ணுவோம். இல்லைனா அங்கே இருக்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண பார்ப்போம். எங்களுக்கு பசங்க பெருசாகிட்டதுனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தூக்கிட்டு சுமக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி தான் நாங்கள் எங்கள் ட்ரிப்பை வந்து கொஞ்சம் சிம்பிளான வேலை, சீப்பாகவும் அதே டைமுக்கு லக்ஸரியாகவும் பண்ணுவோம். அவ்வளோதான். வெக்கேஷன் முடிஞ்சு திரும்பி ரிட்டர்னிங் டு சென்னை. உங்களுக்கு கிளப் மஹேந்திரா ரிசார்ட்ஸ் பிடிச்சிருக்கு, இல்லை கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா அதற்கான வீடியோஸும் வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் கிளப் மஹேந்திராவுடைய ரீசன்ட் மெம்பர்ஷிப் காஸ்ட்டை பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அங்கே தங்கியிருந்த ரூம் வந்து ஸ்டூடியோ. அதில் 3 adults வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஒரு நாளைக்கு 8,000லேருந்து 12,000 வரைக்கும் பர் டே காஸ்ட் சொல்லுவாங்க. சீசனை பொறுத்து இது வேரி ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jemima and family. Bye.